நிகிதா, வணக்கம். இன்றைய தினம் 10:30 மணி அளவிலே முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும் அவருடைய சகோதரர் ஆகிய இருவரும் திருவல்லிக்கேணி போலீஸ் நிலையத்தில் ஆஜராகி இருக்க வேண்டும், அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட சம்மன் அடிப்படையில். ஆனால் தற்போது வரையில் அவர்கள் இருவரும் ஆஜராகவில்லை. இதன் காரணமாக போலீசாரின் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்க தீவிர முயற்சி மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த வழக்கு சம்பவத்தினுடைய பின்னணி பொறுத்தவரையில் முதலமைச்சர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழக ஆட்சியை கவிழ்ப்பதற்காக திரை மறைவில் சதி திட்டம் தீட்டப்பட்டதாக ஒரு புகார் எழுந்தது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் இளையராஜா ஒரு புகார் அளிக்கிறார். அந்த புகார் தொடர்பாக போலீசார் திருவல்லிக்கேணி போலீசார் வழக்கு பதிவு செய்து இதுவரை 9 பேரை கைது செய்திருக்கிறார்கள். இந்த விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாக இருக்கிறது. அதாவது குறிப்பாக இந்த ஆட்சி கவிழ்ப்பதற்கான நடவடிக்கையின் பின்னணியில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும் அவருடைய சகோதரர் அசோக்குமார் ஆகிய இருவரும் இருப்பதாக ஒரு சந்தேகம், அவர் குற்றச்சாட்டு எழுதியிருக்கிறது. அந்த சந்தேகத்தின் அடிப்படையில் தான் இருவருமே இன்றைய தினம் நேரில் ஆஜராக வேண்டும் என்று திருவல்லிக்கேணி போலீசார் சம்மன் அனுப்பியிருந்தார்கள். அதாவது செந்தில் பாலாஜி மற்றும் அவருடைய சகோதரர் அசோக்குமாருக்கும் வழக்கில் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். விசாரணைக்காக போலீசார் தீவிரமாக தேடியும் அவர்கள் இருப்பிடம் குறித்து தெரியவில்லை. இதையடுத்து திருவல்லிக்கேணி போலீசார் கரூர் மாவட்டம் ராமேஸ்வரப்பட்டியில் இருக்கக்கூடிய அவரது பூர்வீக வீட்டுக்கு சென்று அவர்களது தந்தை அவரை சந்தித்து சம்மனை வழங்கியிருக்கிறார்கள். செந்தில் பாலாஜி, அசோக்குமார் ஆகிய இருவரும் திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் விசாரணைக்காக 10:30 மணிக்கு இன்றைய தினம் ஆஜராகி இருக்க வேண்டும், அதுதான் சம்மனில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் அவர்கள் இருவரும் தற்போது வரை ஆஜராகவில்லை. இருவரும் வெளிநாட்டுக்கு சென்று விடாமல் தடுப்பதற்காக விமான நிலையங்களுக்கு லுக் அவுட் நோட்டீஸ் எல்லாம் அனுப்பப்பட்டிருக்கிறது. இருவரும் இன்று ஆஜராகாவிட்டால் அடுத்த கட்ட நடவடிக்கை, சட்ட நடவடிக்கையில் மேலும் தீவிரப்படுத்தவும் கைது நடவடிக்கை மேற்கொள்ளும் போலீசார் திட்டமிட்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் பார்க்கும்போதுதான் தற்போது வரை அவர்கள் ஆஜராகாத காரணத்தால் கைது நடவடிக்கையை நோக்கி அடுத்த கட்டமாக இந்த விவகாரம் செல்லும் என்றுதான் எதிர்பார்க்கப்படுகின்றது. ஏனென்றால் தொடர்ச்சியாக இந்த விவகாரத்தை பொறுத்தவரையில் தாவேகா எம்எல்ஏ இளையராஜா கடந்த 29ஆம் தேதி 29/6/2026 அதாவது கடந்த மாதம் சென்னை பெருநகர காவல் ஆணையரிடம் ஒரு புகார் மனு கொடுக்கின்றார். அதில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பொது ஊழியரான தன்னிடம் தனது மக்கள் பணியை செய்யக்கூடாது என்பதற்காகவும் தனது பேச்சுக்கு உடன்பட லஞ்சம் தர முயற்சித்ததோடு தனக்கும் தனது குடும்பத்தினருக்கும் அச்சுறுத்தல் விடுக்கும் திருநாவுக்கரசு மற்றும் அவர்களுக்கு பின்புலமாக செயல்படக்கூடிய நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஒரு புகார் தெரிவிக்கிறார். அந்த புகாரின் அடிப்படையில் தான் 9 பேர் இதுவரை கைதாகி இருக்கிறார்கள். கைதானவரிடம் போலீசார் தீவிரமான விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். அந்த விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியானதாக கூறப்படுகிறது. ஆனால் எதுவுமே உறுதிப்படுத்தக்கூடிய தகவல் கிடையாது. அந்த விசாரணையில் ஒரு குறிப்பிட்ட தொகை ஒதுக்கி பேரம் பேசப்பட்டதாகவும் அந்த பேரத்தின் பின்னணியில் முன்னாள் அமைச்சர் மற்றும் அவருடைய சகோதரர் இருப்பதாகலாம் கூட விசாரணையில் தெரிய வந்ததாக கூறப்படுகிறது. ஆனால் விசாரணை தீவிரமாக நடைபெற்று வருகிறது. விசாரணையில் வரக்கூடிய தகவல்கள் வெளியாவதில் என்பது உறுதியான தகவல் கிடையாது. என்ன இருந்தாலும் இந்த சம்பவத்துடைய பின்னணியில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும் அவருடைய சகோதரர் அசோக்குமார் ஆகிய இருவரும் வெளிநாடு தப்பி செல்லாமல் தடுப்பதற்காக அனைத்து விமான நிலையங்களுக்கும் லுக் அவுட் நோட்டீஸ் வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று விமான நிலையங்களில் கண்காணிப்பும் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த வழக்கு விசாரணைக்கு நேரில் ஆஜராக இன்று சம்மன் அனுப்பப்பட்ட நிலையில்தான் இருவரும் இன்று ஆஜராகவில்லை. இதன் காரணமாக 2 பேர் மீதும் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த வழக்கில் ஏற்கனவே 9 பேர் கைதாகி இருக்கக்கூடிய நிலையில்தான் இன்றைய தினம் செந்தில் பாலாஜி மற்றும் அவருடைய சகோதரர் ஆஜராகக்கூடிய பட்சத்தில் மேலும் விசாரணை தீவிரப்படுத்தி இதனுடைய முழு தகவல் தெரிய வரும் என்றும் எதிர்பார்க்கப்பட்டது. போலீசாருக்கு கூடுதல் தகவல்கள் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் செந்தில் பாலாஜியோடு அவர் சகோதரரும் ஆஜராகாத காரணத்தால் அதற்கான மாற்று நடவடிக்கை என்ன, ஒருவேளை செந்தில் பாலாஜி தரப்பில் ஏதேனும் வழக்கறிஞர் மூலமாக ஏதேனும் விளக்கம் கொடுக்கப்படுமா அல்லது அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன என்ற ஒரு எதிர்பார்ப்பு ஏற்படுத்தி இருக்கின்றது. குறிப்பாக ஏற்கனவே போலீசார் திட்டமிட்டபடி இன்று அவர்கள் ஆஜராகவிட்டால் கைது நடவடிக்கை நோக்கி அவர்கள் செல்வார்கள் என்றும் அதற்கான நடவடிக்கையும் அவர்கள் எடுப்பார்கள் என்றும் சொல்லப்பட்டது. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இருவரும் தற்போது தேடப்பட்டு வருகின்ற நிலையில் தான் லுக் அவுட் நோட்டீஸ் விமானிலும் கொடுக்கப்பட்டிருக்கிற நிலையில் தான் இருவரும் ஆஜராகாத காரணத்தால் அடுத்த கட்ட நடவடிக்கையாக அவர்கள் கைது செய்யக்கூடிய முயற்சி போலீசார் முன்னெடுப்பார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த வழக்குடைய அடுத்த கட்ட ஒரு நகர்வை நோக்கி செல்லக்கூடிய நிலையில் இது கூடுதல் பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கின்றது. நிகிதா.